ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானு விலாக் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன கிராஃப்ட் பார்க்க போகிறோன்னா, பிஸ்தா மூடியை வச்சு ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், யார் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு நீங்களும் எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பிஸ்தா மூடி இருக்குல்ல, அதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணி நல்லா காய வச்சுக்கலாம். நான் வந்துட்டு ப்ளூ கலர் அண்டு எல்லோ இது ரெண்டும் காம்பினேஷனில் தான் நான் அந்த ஃப்ளவர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கு ஃபேவராக இருக்கோ அந்த கலரை நீங்கள் இதில் பெயிண்ட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பெயிண்ட்டை நல்லா நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா காய விட்டு வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம இந்த மாதிரி ஒரு சின்னதாக கார்ட்போர்ட் அட்டையை நான் எடுத்திருக்கேன். அந்த கார்ட்போர்ட் அட்டையில் இப்போது கம்மில் உள்ள மூடி அளவை நான் எடுத்துக்கிட்டு அதில் அப்படி வச்சு அழுத்தினோம்னா அது வந்துட்டு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இல்லைனாலும் ஒரு பென்சில் வச்சு உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நீங்கள் ஒரு ரவுண்ட் போட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நான் 2 இது கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கட்டுக்கம்பி வச்சுருந்தோம்ல, அந்த கட்டுக்கம்பியை இது மாதிரி பா ஷேப்பில் நான் வளைச்சி வச்சுருக்கேன். அந்த மாதிரி வளைச்சி வச்சுட்டு ஊக்கில் 2 சைடும் ஓட்டை விட்டுக்கலாம். ஓட்டை விட்டுட்டு அந்த கம்பி இது மாதிரி உள்ற போகிற மாதிரி வச்சுட்டு இதை நல்லா அப்படி அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ இது மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக நின்றுக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரி நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணிவிட்டு அடுத்து நம்ம க்ளூ கன் வச்சுட்டு இப்போது நம்ம க்ரீன் கலர் டேப் வச்சுருந்தோம்ல, அந்த டேப்பை இந்த கம்பி தெரியாத அளவுக்கு நான் இது மாதிரி சுற்றி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி ஃபுல்லாகவுமே நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் சுற்றி எடுத்துக்கோங்க. நம்ம கம்பிங்கிறதுனால நம்ம எந்த ஷேப்பில் வளைச்சாலும் அது கரெக்டாக வளைஞ்சி வந்துடும். ஸோ இப்போ இதே மாதிரி 2 இது கட் பண்ணி வச்சுருந்தேன்னா அதில் இன்னொரு பீஸில் இந்த மாதிரி எல்லோ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரில் இது மாதிரி கம்மு வச்சு ஒட்டிட்டு அது கொஞ்சம் ஒட்டினதுக்கு பிறகு அந்த கார்ட்போர்ட் அட்டை என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ரவுண்ட் ஷேப்லேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம இப்போ ஓரங்களில் நம்ம க்ளூகன் வச்சுட்டு நம்ம பெயிண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பிஸ்தா மூடியை நம்ம இதில் அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவுமே நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே ஒரு ஃப்ளவர் லுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு எனக்கு ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் இந்த கலரையே நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமாக இருக்கோ நீங்கள் அந்த கலரை இது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது மேலே க்ளூ கன் ஒட்டிட்டு அந்த கார்ட்போர்ட் அட்டையை இதில் ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கு பிறகு நம்மளுடைய ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நான் ஒரு 4-5 பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே நான் எல்லாத்தையும் இந்த மாதிரியே ஒட்டி எடுத்துக்கிறேன். நான் எல்லாத்தையுமே ஒரே கலர்லேயே ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு வேறு கலர் வேணும்னாலும் நீங்கள் அது மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு இது பிஸ்தாவில் தான் செஞ்சோமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அவ்வளோ ஒரு அழகான லுக்கில் இருக்குது. ஸோ இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு, யார் வேணாலும் செய்யலாம். நீங்களும் ஒரு நாளைக்கு இது மாதிரி பிஸ்தா மூடி இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் தூக்கி போட்டுறாமல் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னுடைய இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.